வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டிலும் தேவன் நமக்கு ஆமென் கொடுத்த அருமையான வார்த்தையை நாம் எபிரெயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரெயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்றார். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த வாக்குக்காக ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே தகப்பனே. என்றாலும் தகப்பனே அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பெருக்கத்தை என் தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் தந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா சபையையும் எங்கள் ஆவிக்குரிய நிலைமைகளிலும் எல்லாவற்றிலும் உம்முடைய பரிசுத்த கரம் இருந்து எங்களை பெருக பண்ணி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களிலும் தகப்பனே எங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கிருபைகளுக்காக நன்றி. பொறுப்பிலிடுங்க. கர்த்தர் வந்த பிள்ளைகளையும் நீர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டில் கொடுத்த வாக்கு. ஆமென். யாருக்கு நம் கலண்டர்ஸ் அந்த மாதிரி இல்லை என்றால் போகும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். தேவன் ஒரு ஆமென் இங்கே பொய் உரையாத தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பொய் உரையாத தேவன். சொன்ன காரியத்தை நமக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். ஆமென். எந்த காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோமோ, அதாவது வாக்கு தத்தமாக, அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா, ஆமென். அவருடைய காரியம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எந்த ஒரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வாதம் இல்லாம இருந்தது கிடையாது. ஆமென். ஏதோ ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்பட்டது போல தெரிந்தாலும் அவங்களுடைய பின்னிலைமை முன்னிலைவை பார்க்கலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். யாரா இருந்தாலும் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை ஆமென் ஆசீர்வாதமாகவே ஆமென் அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். 8ஆம் புத்தகத்தில் 23:19வது வசனம் 20வது வசனங்களில் வாசிக்கிறோம். அவர் பொய் உரையாத தேவன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஆமென். மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் பொய் சொல்லாத ஒரு தேவன் நம்முடைய கர்த்தர். அவர் சொன்னா என்ன செய்வார்? செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது? திருப்பிவிட முடியாது. தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிதான் 24:1 ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் அங்கே சொல்லுகிறார். அப்ப தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆமென் அவருடைய ராஜ்யத்தில் பிறந்த அத்தனை பிள்ளைகளும் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா, அத்தனை பிள்ளைகளும் ஆபிரகாமினுடைய சந்ததிகள். உண்மையாக மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இஸ்ரவேலர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அதனால ஆமென் நாம ஆல்ரெடி தேவ குடும்பத்தில் அடாப்ட் ஆனபடினாலே, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ குடும்பத்தில் அடாப்ட் ஆனபடினாலே பிள்ளை என்ற சுதந்திரவாளியாய் நாம் என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். பிள்ளை என்ற சுதந்திரவாளியாய் நாம் மாறினதுனால ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதம் யாருக்கு வந்துருச்சு? நமக்கும் வந்துருச்சு. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமாக நாம இருக்கிறோம். அல்லேலூயா,
ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட தேவன் ஆமென் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் மனிதனை படைத்து அவனை அடிக்கடி இந்த வசனத்தை பார்க்க முடியும். ஆமென். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் பிளஸட். ஆமென், ஆமென். மல்டிப்ளை. ஆமென். வலுகி பெருகி அப்படிங்கிற வசனத்தை அடிக்கடி நம்ம என்ன செய்ய முடியும்? பழைய ஏற்பாடுகளில் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஆமென். ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் மனிதனை படைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். மனிதனை படைத்து அவரை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப பலுகி பெருகி, பலுகி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஆமென். அப்படி பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆளுகையிலே, ஆமென், அதிகாரங்களிலே, ஆமென், தேவையானவைகளிலே, ஆமென், பிள்ளைகளுடைய பெருக்கங்களிலே, எல்லாவற்றிலும் கர்த்தர் தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறதை நாம இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்புறம் பூமியை தேவன் பாவம் செய்த பூமி அழித்தாலும் நோவாவையும் திரும்பி அதே போல ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு 7வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். பின்பு நோவாவையும் அவன் குமாரனை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. 7வது வசனத்துல திரும்பி பலுகி பெருகி பூமியை திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். அல்லேலூயா. அதே ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். பலுகி என்ன செய்யணும்? பெருகணும். நாமளும் பலுகி என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள், தனிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் நம்மளை கொடுக்கிறதுக்கு மாற்றுகிறார். அல்லேலூயா. பலுகி பெருகி பூமியை நிரப்புனா நம்மளாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, நம்மளாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, நாம் கொடுக்கிறதுனாலே நாம தேவன் நம்மளுக்கு மிகுதியாய் ஆசீர்வதிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். கொடுப்பதில், ஊழியங்களிலே, மிஷினரிகளிலே, தாங்குவதிலே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நாம விருத்தியாய் கொடுக்க கொடுக்க அவர் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறார்? பலுகி பெருக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஃப்ளோ இருந்தா தானே அங்க ஆசீர்வாதம் வரும். ஃப்ளோ இல்லைன்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? ஸ்டாப் ஆயிடும். ஆமென். அப்படி ஒரு ஃப்ளோ இருந்துட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அங்கிருந்து வர நம்ம கொடுக்க, அப்படி போகும்போது நம்மளை மிகுதியா என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9-10 நான் வாசிக்கும் போது, ஆமென், உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் உங்கள் மேல் எப்படி இருப்பேன்? கண்ணோக்கமா இருப்பேன். கண்ணோக்கமா எப்படி? உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படிக்கு கண்ணோக்கமா இருந்து பெருக பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன். அப்புறம் எப்படி ஆசீர்வதிப்பாரா? போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அல்லேலூயா. அந்த ஒரு ஃப்ளோவை ஆண்டவர் சொல்ற பாத்தீங்களா? ஆமென். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு மீதியா இருக்கும் பாருங்க கொஞ்சம், அதெல்லாம் என்ன செய்யணும்? ஃப்ளோவா அப்படி நம்ம கொடுக்கணும். அப்புறம் புதிய தானியத்துக்கு என்ன செய்யும்? இடம் உண்டாகும். நாம பழையதை ஒதுக்காம வச்சிட்டோம்னா புதியது என்ன செய்ய வராது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப பழைய எல்லாம் களைஞ்சிடணும். ஆமென். எல்லாம் புதிதாயின. ஆமென். அல்ல பழைய எண்ணங்கள், தாட்ஸ், சிந்தனைகள், இனி என்னால முடியாது, இது வாழ்க்கை இப்படித்தான் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிடணும்? அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும்? விலக்கிறணும். அல்லேலூயா.
எண்ணங்கள். பொதுவா நம்ம இப்படித்தான் என் வாழ்க்கை அப்படின்னு உள்ளதை மாற்றி என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இந்த ஆண்டுல என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துக்குள்ளே, நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம வர ஆரம்பிக்கணும். வாயால அதை என்ன செய்யணும்? அறிக்கையிட ஆரம்பிக்கணும். பாடல்களால என்ன பாடணும் இல்லைங்களா, அதை மாதிரி பாட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நான் ஆபிரகாமை மாதிரி இந்த உலகத்துல என்னை ஆசீர்வாதமா தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நானும் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குக்கு உரிமையாளர். நான் யாரு? உரிமை. நம்ம நினைச்சுதான் அவர் அங்கேயே ஆசீர்வச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஆபிரகாம் ஆசீர்வச்சிட்டு போனார் என்று அல்ல, அவன் சந்ததி எல்லாம் ஆசீர்வ. ஈசாக்கு ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வச்சார். அல்லேலூயா. எப்படி ஈசாக்கு ஆசீர்வச்சார்? ஆமென். ஆதியா 35 சாரி, நீங்க 26 24 வாசிங்க. 26. ஆமென். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன செய்வேன்? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம் உனக்கு. ஆமென். அல்லேலூயா. அது சந்ததி சந்ததியாய், அது தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. அல்லேலூயா. சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் உள்ள ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். அது ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வதித்தார்? 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல அவனை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன்? சபிப்பேன். பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும், பாத்தீங்களா, அங்கேயே ஆண்டவர் சொல்லிட்டார், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ளே. பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் ஆபிரகாமுக்குள்ளே. ஆமென். அந்த சந்ததி, அதாவது இயேசு என்கிற சந்ததிக்குள்ளே கலாத்தியர் 3:16 வாசிக்கிறோம். இயேசு என்ற சந்ததி. அல்லேலூயா. இயேசு என்ற ஒரே சந்ததி. சந்ததிகள் என்று அல்லாமல் சந்ததி என்று இயேசு ஒருவரைத்தான் அவர் சொல்றார். அல்லேலூயா. அந்த உனக்குள், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் முழு உலகமும் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. முழு உலகம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அதனால்தான் தேவ ஆசீர்வாதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். யாக்கோப்புக்கும் அதே வார்த்தையை சொல்கிறார். 28ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துல, ஆதியாகமம் 28:3, சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. பல கூட்டமாகி பலுகவும். அதனாலதான் லாபான் எவ்வளவோ முயற்சி பண்ணா, ஆனா ஆண்டவர் அவனை வெறுமையா அனுப்பவே இல்ல, 2 பரிவாரங்களோடு அவனை அனுப்பினார். அல்லேலூயா. 2 வெறுமையா அனுப்பல, அவனை பரிவாரங்களோடு. அவன் கொடுத்த ஆசீர்வாதம் எம்மா. ஆமென். ஆமென். அண்ணனுக்கு அனுப்புற கிஃப்ட் பூமி தாங்காதபடிக்கு எண்ணிக்கை, பெரிய எண்ணிக்கை. அல்லேலூயா. அப்ப அவன்கிட்ட இருந்தது எவ்வளவுன்னு நினைச்சு பார்த்துக்கங்க. ஆமென். எத்தனை ஆடு, எத்தனை ஒட்டகம், எத்தனை பசு. ஆமென். அவ்வளவு திரட்சியான கோல்டு, சில்வர் எல்லாம் வச்சிருந்தான். ஆமென். அதனால்தான் பஞ்சம் வரும்போது, ஆமென், அந்த சில்வர் கோல்டு எல்லாம் எகிப்து கொடுத்துட்டா ஆகாரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு திரட்சியானவைகளை பெற்று வைத்திருந்தான் யாக்கோப்பு. அவ்வளவு ஆசீர்வாதம், பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 35:11, ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவனை மாற்றி அங்கே ஆசீர்வதிக்கிறார். எப்போ திரும்பியும் அவன் ஜெபம் பண்ணி ராம் முழுவதும் செபிக்கிறான் பாருங்க, அன்னைக்கு அவனுக்கு மறுபடியும் அதை ஞாபகம் ஊட்டுகிறார். வாசிங்க. நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக அப்படின்னு சொல்லிட்டார். நீ எப்படி என்ன? பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்கள் உன் சந்ததியிலே
பிறப்பார்கள் சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை பலுகி பெருக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கனுடைய சந்ததி அப்படியே 2-3 இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஆனா பரிசுத்தவானுடைய சந்ததி செழித்து 1000 தலைமுறைக்கும் போயிட்டே இருக்கும். ஆமென். கரங்களத்தை அல்ல சொல்லாமா? 1000 தலைமுறைகளையும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் 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 பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எப்படி ஆபிரகாமின் சந்ததியை கைவிடாம இன்னைக்கும் ஒரு தேசமா, என்னதான் உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் கூட அவர்களை பலுகி பெருக பண்ணி தான் வச்சிருக்கிறார். கரங்களத்தை எல்லாம் சொல்லாமா? அதே போலதான் தேவன் பரிசுத்தவான்களின் கூட்டங்களை, அவருடைய சந்ததிகளை ஆசீர்வத்து பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வத்து என்ன செய்கிறார்? பெருக பண்ணி அதை நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றி தருகிறார். அல்லேலூயா. அவன் தேவன் அப்போ பலுகி பெருகுங்கள், பலுகி பெருக கடவீர்கள். அல்லேலூயா. அப்ப எதுல எல்லாம் ஆண்டவர் நம்மை பெருகுகிறார், எவ்விதமாக தேவன் நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. உபாகம் 7:13 வாசிங்க. 7:13. எதுல எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? அவர் நம்மேல அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி, பாருங்க, 1வது கற்பத்தின் கனி. 1வது என்ன கொடுக்கிறார்? நமக்கு கற்பத்தின் கனியை தருகிறார். அல்லேலூயா. கற்பத்தின் கனி பிள்ளைகளின் திரட்சி, பிள்ளைகளின் திரட்சி. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அதனால 2-1 அப்படின்னா நிறுத்தாம எல்லாம் ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பெருக பண்ணதுக்கு என்ன செய்யணும்? உலகத்துல துன்மார்க்க நிரம்பி போயிட்டு இருக்கான், பாத்தீங்களா? அல்லேலூயா. இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறியா? ஆமென், ஆமென். சங்கீதம் 115:14 சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்ற அதே வசனத்துல உபாகம் 7:13 தான் கீழே வாசிக்கும் போது முதல்ல கற்பத்தின் கனியும், அப்புறம் உன்னை உன் நிலத்தின் கனிகளாகி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் மாட்டு மந்தைகளை பொருளாதார ஆசீர்வாதம். இப்ப என்ன ஆசீர்வாதத்தை சொல்றார்? பொருளாதாரமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. 1 பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், அதுல பெருக்கத்தை கொடுக்கிறார். 2 பொருளாதாரமான ரீதியிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் நிலத்தின் கனிகள், உன் நிலத்தின் கனிகள், உன் தானியத்தை, உன் திராட்சை ரசத்தை, உன் எண்ணெயை, மாடு பலனை, ஆட்டு மந்தையை எல்லாம் நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? அப்ப பொருளாதாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் இல்லைங்கிறதே கிடையாது. அப்ப தேவ பிள்ளையாய் தேவ குடும்பத்துல ஒரு மனிதன் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்து தேவ பிள்ளையாய் இருக்கும் போது அவனை பொருளாதாரத்துல அவனை குறை உள்ளவனாய் வைக்கவே மாட்டான். சில பிள்ளைகள் எண்ணுகிறபடி இதுதான் தேவ சித்தமா இருக்கும் போல நான் கஷ்டப்படணும், பிரச்சனையா இருக்கணும் அப்படின்னு இல்லை. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்காலம் கொஞ்ச நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தோமே ஒழியே, ஆனா அதுதான் நிலையானது கிடையாது. அதை நம்ப கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட கொள்கையை நம்ப கூடாது. கர்த்தர் என்ன பெருக பொருளாதாரத்தில் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே நன்றாயிருப்பார்கள். தேவ உபாகம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா கற்பனைகளை 28:1 நமக்கு சொல்றாங்களா, நான் இன்று விதிக்கிற இந்த வார்த்தையிலெல்லாம் நீ கவனமாய் கை கொள்ளும், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமி உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைப்பாரா? மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்?
செவி கொடுத்து அவருடைய நியமங்கள், கட்டளைகள், கற்பனைகள், இன்னொன்னு ஆமென் அல்லேலூயா 4 காரியம் உண்டு அல்லேலூயா. நியமம், கட்டளை, பிரமாணங்கள் அல்லேலூயா. இப்படி 4 இதையும் நீ என்ன செய்யணும்? கை கொண்டு வந்தா அல்லேலூயா. வேதத்துல 4 காரியங்கள் அல்லேலூயா. கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள், பிரமாணங்கள், அதான சொன்னேன், கற்பனைகள் அல்லேலூயா. 4 காரியங்கள். என்ன எங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்க? எங்க இருக்கு? சங்கீதமா? உபாகமம் உபாகமம் மோசே சொல்வார், 8:9 அப்படித்தான் பேசிட்டே வருவார். நீங்க வாசிக்கலையா? வாசிங்க. கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் எச்சரிக்கையாயிரு அல்லேலூயா. ஆமா. அப்ப 4 காரியங்களை அங்க நாம பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஆமா அதோடு சேர்த்து வாக்குத்தத்தங்கள், இவை யாவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வைத்திரு. அப்ப அதுக்கு நாம செவி கொடுத்து வந்தோம்னா அந்த தேவன் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறதுல மாறாதவர் அல்லேலூயா. ஆமென் ஆமென். கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அப்போ நம்முடைய பொருளாதாரத்தை மாவு பிசைகிற தொட்டி, அதாவது வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம கடன் வாங்க மாட்டா. என்ன செய்வா? கீழே சொல்றார் 14 வசனம் வரைக்கும் ஆமென் சொல்லிட்டே இருக்கிறார். நீ கடன் வாங்காய், கடன் கொடுப்பாய் அல்லேலூயா. ஆமென். எதிரிகள் உனக்கு உண்மை என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். உன் களஞ்சியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும் அல்லேலூயா. களஞ்சியம் ஒண்ணும் காலியா போகாது அல்லேலூயா. ஆமென். கையிடும் எல்லா 8ஆம் வசனம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், களஞ்சியங்களிலும் கைடு எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே போறார். அவ்வளவு ஆசீர்வாதமும் தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நமக்கு என்ன செய்யும்? பொருளாதாரமான எல்லா ஆசீர்வாதத்தினாலும் தேவ பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் அல்லேலூயா. யாரு எந்த ஒரு வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளைகளாவது பிச்சைக்காரனா தரித்திரனா இருந்ததே இல்ல. எல்லாம் சீமானாய் பெரியவர்களா தான் என்ன செய்தாங்க? இருந்தாங்க அல்லேலூயா. ஆமென். அதனால அவங்க பாவத்துல போயிட்டாங்களா? இல்ல அல்லேலூயா. ஆனா அவங்களுடைய தரிசனம்லாம் இந்த உலகம் அல்ல, மேன்மையான பரலோகம் அல்லேலூயா. அவங்க எண்ணம் எல்லாம் பூமிக்கு அடுத்த காரியத்தில் வைக்கல. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம சந்ததி நிலையான பாதுபாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா நாம அவ்வளோ நிலையான நகரம், நிலையான பட்டணம் என்று சொல்லி அவங்க அதுக்காக என்ன செய்யறாங்க? காத்திருந்தாங்க அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை அவன் பொருளாதார காரியங்களிலே தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் அல்லேலூயா. ஆமென். அப்படி கொடுக்கும் போது அதை எப்படி மேனேஜ் பண்றோங்கிறது முக்கியம் அல்லேலூயா. வீண் விரயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விரயமாய் ஆக்கிடக்கூடாது அல்லேலூயா. அந்த பொருளாதார தேவன் எதை நம்ம எந்த ரிசோர்ஸ் ஒண்ணு கவனிக்கணும். எந்த ரிசோர்ஸ் தந்தாலும் அதுக்கு நாம ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லேலூயா. நாம ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புள்ளவர்கள். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியம் அல்லேலூயா. உதாசீனம் அதுக்கு தந்துட்டான்னு சொல்லி உதாசீனமா நம்ம இருந்தோம்னா தராம போயிடுவார் அல்லேலூயா. ஆமென். அதை பயன்படுத்தணும். அதை என்ன செய்யணும்? உங்க பொருளாலும் உங்கள் விளைநிலங்களாலும் கர்த்தரை 3 நீதிமொழிகள் 3:10 கர்த்தரை என்ன செய்யணும்? கனம் பண்ணுவாயாக. கர்த்தரை என்ன செய்வாயாக? 3:9-10 வாசி. உன் பொருளாலும் விளைவின் முதல் பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலையில திராட்சை ரசம் எப்படி ஆகுமா? புரண்டு ஓடும். அப்ப கர்த்தரை என்ன செய்யணும்? பொருளாலும் ஆமென் எல்லாவற்றாலும் கனம் பண்ணணும். தர்றத அவரே என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு தசமபாகம் கொடுக்கறதுக்கு கடினமா இருக்கும். நல்ல வேளை நம்ம சபையில் அப்படி யாருமே இல்லை. அல்லேலூயா. தசமபாகம் மினிமம், அதாவது என்ன சொல்றது, பழைய ஏற்பாட்டுல ஒரு கட்டளை. அல்லேலூயா. ஆமென். அதனால புதிய ஏற்பாட்டுல செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. அது பழைய ஏற்பாடுல வச்ச ஒரு மினிமம் கட்டளை. அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லாமே. அதனால நான் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். எல்லாமே யாருடையது? கர்த்தருடையது. நாம ஒன்று அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்மளால் முடிந்ததை கொடு. எவ்வளவு நம்ம கொடுக்கிறோமோ அவ்வளவாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். இதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி. வாரி இறைத்தான் 112 சங்கீதம். வாரி இறைத்தான், ஏழை கொடுத்தான், டேஷ் டேஷ், அவனுடைய நீதி நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கரங்களை வைத்து எல்லாம் சொல்லாமா? ஆமா. நம்முடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படணும்னா, ஆமென், நம்முடைய நீதி நிற்க வேணும்னா, அல்லேலூயா. யோவ் சொல்றார் பாருங்க, நான் விதவைகளுக்கு மறைக்கல, ஏழைகளுக்கு மறைக்கல, பரதேசி திக்கற்றவனை நான் சும்மா விடல, வஸ்திரம் இல்லாதவனை நான் விடல, உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன். அல்லேலூயா. அதனால அவன் செல்வந்தனாய் சீமானாய். அல்லேலூயா. ஆமென். 2 மடங்காய் ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வாதம். இப்போ பொருளால ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப உபாகமம் 7:14 என்ன சொல்லுது? அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன எப்படி ஆசீர்வதிப்பார்? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். கரங்களை எல்லாம் சொல்லாமா? சகல ஜனங்களை பார்க்கல எப்படி இருப்பாயா? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உங்களுக்குள்ளும் மிருக ஜீவன்களிலும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பது இல்லை. நோ. ஆமென். அல்லேலூயா. பெருக்கமே ஆசீர்வாதமே இருக்கும் அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென். அவ்வளவாய் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளின் திரட்சியால பொருளாதாரங்களிலே ஆமென் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்படி ஆமென் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உபாகம் 1:10 வாசிக்கிறோம். ஆமென். உபாகம் 1:10 தேவன் சொன்னபடி உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். மோசே சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். என்ன செய்தார்? இதோ இந்நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? வானத்து நட்சத்திரத்தை போல திரளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்ல உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், அவர் செய்தார், பெருக பண்ணினார். ஆமென். வானத்து நட்சத்திரம் போல திரள் கூட்டமா திரளான செல்வங்கள் உடையவளாய். அல்லேலூயா. எகிப்தை விட்டு அவங்களை வெறுமையா அனுப்பல, உங்களை திரட்சியாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்புறம் மோசே சொல்றான், அது மட்டும் இல்ல, இப்பொழுது அவன் சொல்லிட்டு இந்த பெருக்கத்தோடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 11 சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம். இப்பவுமே நீங்க எப்படி இருக்கிறீங்க? பெருகி இருக்கிறீங்க. ஆனா இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் இனி 1000 மடங்கு, இப்பொழுது இங்கே இருக்கிறத விட 1000 மடங்காய் தேவன் உங்களை என்ன செய்வார்? அவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. 1000 மடங்காய். அப்ப ஆண்டவர் 1000 மடங்குனா எல்கையே இல்லை, அப்படிதான் அர்த்தம். அல்லேலூயா. அன்லிமிட்டெட். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். என் மனசு அதை தடுப்பது முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் என்ன செய்கிறார்? 1000 மடங்கு இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் இன்னும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த தரிசனம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நான் குறுகி போக மாட்டேன், என்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. என்ன செய்வார்?
பெருக பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென். இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது எதை ஆசீர்வதிப்பார்? ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். சங்கீதம் 105:24 சொல்லுகிறது. ஆமென். எதிலே பெருக பண்ணுவார்? நம்முடைய பலத்தை பெருக பண்ணுவார். நம்முடைய ஸ்ட்ரென்த். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலவான்களாக்கினார். அல்லேலூயா. ஆமென். 105 சங்கீதம் 24 அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்க அவர்களை எப்படியாய் மாற்றினாராம்? பலவான்களாய், கோழையாய் அல்ல, அவர்களை தோல்வி அடைகிற ஒரு கோழையாய் அல்ல, அவரை எப்படியா மாற்றுகிறார்? strengthen them to be might. அல்லேலூயா. அவனை ஒரு மைட்டியா, அல்லேலூயா, வல்லமை உள்ளவனா, பலசாலியா உண்டாக்குறார். அல்லேலூயா. ஆமென். அதுதான் எதிரிகள்லாம் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுவானுங்க, அவன் ஒரு 1000 துரத்துறான், 2 பேர் சேர்ந்துட்டானா 10,000 துரத்த, இது எப்படி அப்படிங்கிறான். அல்லேலூயா. அவனுடைய வியந்து பார்க்கிறான். ஆமென். பாலாக்கு சொன்னா, இப்போ ஒரு புல்ல மேய்கிறது போல, மாடு புல்ல மேய்ஞ்சிட்டு போனா அந்த இடம் எப்படி இருக்கும், அத மாதிரி இவனுங்க நம்மளை மேய்ஞ்சிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அவ்வளவு பலசாலிகள் யாரு? நாம இப்ப நாம இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. அவ்வளவு பலசாலி. நம்முடைய வார்த்தையில பலன். அல்லேலூயா. நம்முடைய செயல்களில, எண்ணங்களில பலன். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலத்திலே ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அதான் பவுல் சொல்லும்போது எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க என்கிறார். கர்த்தர் நம்மை பலசாலியாய் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 41:10 சொல்லுகிறான், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை நான் சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்த. சரீரத்துல ஒரு பலன், ஆவியில ஒரு பலன். ஆமென். எல்லாவற்றிலும் பலன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆமென். அவர் நீதியின் கரத்தினால் நம்ம என்ன செய்வார்? தாங்குவார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அதான் பவுல் 3 முறை ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சொன்னார், ஆமென், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாயிருக்கும். கரங்கள் தெரியல சொல்லாமா? நீ பலவீனன் என்று சொல்லாத, வியாதியஸ்தன் என்று சொல்லாத, எனக்கு பலன் இல்ல, ஜெபிக்க முடியல, முன்னாடி மாதிரி எழும்ப முடியல அப்படின்னு சொல்லாத. இல்ல, என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நானே உனக்கு பலனாயிருப்பேன், நானே உனக்கு சுகமாயிருப்பேன். ஆமென். நானே உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு பரிகாரி. ஆமென். அதான் நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை சகாயம் பண்ணுவேன், உதவியாயிருப்பேன். கரங்கள் தெரியல சொல்லாமா? அதனால நான் பலவானாய் பல இல்லாம ஆயிட்டேன். எல்லாரும் பார்த்து பரிதாபம், பாஸ்டர் இப்படி ஆயிட்டேன். ஆமென். 15 வயசுல அடக்கப்பட்டு எனக்கு ரெடியா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அடக்கப்பட்டிலாம் ரெடி ஆயிட்டு சொந்த காரெல்லாம் வந்துட்டான். ஆமென். இத்தனை ஆண்டு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு அடக்கப்பட்டி கேன்சர், இதோட தொலைஞ்சடான். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை போதும். எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நல்லது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். 40வது அதிகாரம் ஏசாயா 29 சொல்லுவார், எதை பெருக பண்ணுவார்? உன் சத்துவத்தை பெருக பண்ணுவார். சத்துவத்தும் இல்லாத சத்துவத்தை பெருகப்பட மைட்டி. சத்துவம் என்னது? வல்லமையை பெருக பண்ணுவார். கரங்களை தெரியல சொல்லாமா? நமக்குள்ளே தேவனுடைய வல்லமையை பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எண்ணங்களிலே வல்லமை, நம்முடைய சிந்தனைகளிலே அப்படி ஒரு வல்லமையான பாசிட்டிவ் மைண்ட், நெகட்டிவ் எல்லாம் எடுத்து போடுவார். அல்லேலூயா. நெகட்டிவ் எல்லாம்
சிந்திக்க கூடாது. அல்லேலூயா. நெகட்டிவ், இது நடக்குமா, என் வாழ்க்கையில் இப்படி சம்பவிக்குமா, அப்படிலாம் எண்ணக்கூடாது. அல்லேலூயா. நடக்கும்னா நடக்கும், அப்படி பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படி எடுத்து வைக்கணும். ஆமென். அவர் சொல்றார், சத்துவத்தை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், பலத்தை ஸ்ட்ரென்த்தை பெருக பண்ணுவேன். இப்ப மைட்னா வல்லமையை நான் என்ன செய்வேன், சத்துவம்னா வல்லமையை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட பலன். ஆமென். எப்படிப்பட்ட பலன்? சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்குற பலன். ஆமென். அரண்களை நிர்மூலமாக்குற பலன். அரண்களை நமக்கு விரோதமா வருகிற சாத்தான் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாக ஓடி போவான். அல்லேலூயா. 33 கடைசில அவன் மேடுகளை நீ என்ன செய்வ, மிதிப்ப. மேடுகளை என்ன செய்வ, சத்துருடைய மேடை என்ன செய்வ, காலால மிதிப்ப அப்படின்ட்டார். அல்லேலூயா. அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கு உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். மேடுகளை எல்லாம் என்ன செய்வாய், மிதிப்பாய். ஆமென். இச்சகம் பேசி அடங்குவானா அடங்குவான். அல்லேலூயா. இச்சகம் பேசுறானா அவன்லாம் வாய் என்ன செய்யும், மூடிடும். அப்புறம் சத்துருக்களுடைய மேடுகளை எல்லாம் மிதிச்சு போடுவேன். ஆமென். அப்படிப்பட்ட பலனை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் நமக்கு சத்துவத்துல பலனை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல, அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து எங்க வந்து நிப்பாங்க, சீயோனிலே தேவ சந்நிதியில வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. எப்படி போய் நிற்பாங்க? பலத்தின் மேலே பலன் அடைந்து சீயோனிலே பெருக பண்ணி, சீயோனிலே தேவ சபையிலே காணப்படுவார்கள், தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் யாரு? இவ்வளவு நேரம் சொல்லி பலசாலிகள், பலவான்கள். அல்லேலூயா. அதான் வேதம் நம்மளை அழைக்கிறது, பலவானின் புத்திரரே, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. எத்தனா சங்கீதம்? 29ஆம் சங்கீதம். பலவானின் புத்திரர்களே. அல்லேலூயா. 29ஆம் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். அவரு கர்த்தருக்கே அதை சொல்ல. அப்போ வேதமே நம்மளை எப்படி அழைக்கிறது? பலவான்களின் புத்திரரே. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம யார் இல்ல, கோழையோ பலவீனனோ இல்ல. ஆமென். நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. அதுக்கு தான் இவ்வளவு வேதத்தை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ வாசிக்கணும், அதை உச்சரிக்கணும். அல்லேலூயா. அதை அபியாசிக்கணும், பிரயாசப்படணும். நான் பலவான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படின்னு பெருக பண்ணுவார், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். பேசிட்டே போறார், என்னதெல்லாம் சொல்றார், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகளை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. 2 பேதுரு 1:2 அவரை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கத்தை தருவார். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையையும் அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கத்தை என்ன செய்வார், நமக்கு தருவார். அல்லேலூயா. 1:2 வாசிங்க. தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானத்தையும் பெருக கடவது. அல்லேலூயா. It will increase. ஆமென். அல்லேலூயா. தெய்வீக சமாதானமும் கிருபையும் தேவன் நமக்குள்ளே பெருக பண்ணுவார். அவரை அறிகிற அறிவிலே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, மூணாவது தானே? ஆமென். மூணாவது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சபையை பெருக பண்ணுவார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? ஆத்துமாக்களாலே பெருக பண்ணுவார். ஆமென்.
நம்ம இப்போ இந்த வருஷம் நம்ம டபுளா மாறணும். அல்லேலூயா. நம்ம டபுளா லேசு. ஆமென். ரொம்ப லேசு. ஆமென். ஒரு வருஷத்துல ஒரு ஆத்மாவை நம்மளால சம்பாதிக்க முடியாதா? ஆமென். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தை ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிட முடியாதா? அல்லேலூயா. எத்தனை ஜனங்க கூட்டமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆத்துமாக்களை நம்மளால தேவன் அப்போஸ்தலர் 16:15 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:15. ஆமென். அடுத்த வசனம் நினைக்கிறேன், அல்லது முந்தின வசனம். ஆமென். அல்லேலூயா. சரி, 9:31 வாசிங்க. எந்த வசனம் எடுத்தேன்? யூதேயா, கலிலேயா, சமரிய நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் வளர்ந்து பெருகின. அல்லேலூயா. நடந்து பெருகின. அல்லேலூயா. ஆமென். எண்ணிக்கையிலே ஒரு பெருக்கம். அதான் 16 வருகிற ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கையிலே ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்திலே சிறப்பட்டு நாளுக்கு நாள் என்ன செய்தன? பெருகின. அல்லேலூயா. 5ஆம் வசனம். அதனால சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் என்ன செய்தது? பெருகின. நாளுக்கு நாள் என்ன செய்ச்சு? பெருகி போச்சு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்ப சபையில நம்பர்ஸ். ஆமென். நமக்குள்ளே ஒரு பெருக்கத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நாம ஒரு புதிய கட்டடத்துக்கு நோக்கி போறோம். அதே நேரத்தில் நம்முடைய நம்பரும் என்ன செய்யணும்? பெருகணும். அல்லேலூயா. ஆமென். கரங்கோத்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நாம அதற்காக செபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் சபையினுடைய எண்ணிக்கையில நாளுக்கு நாள் ஒரு பெருக்கம். சபைன்னா அங்க ஒரு பெருக்கம் இருக்கணும். இல்லைன்னா அது சபையா இருக்காது. அது கிளப்பாட்டோ ஒரு ஒரு என்னது சொல்றது, ஒரு சங்கம். நம்ம ஊர்ல எல்லாம் சங்கம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த சங்கம் இந்த சங்கம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சங்கமா போயிடும். ஆமென். இது தேவ சபை. இது தேவ சபை. அப்ப அங்க ஒரு பெருக்கம். அல்லது அங்க ஒரு நாளுக்கு நாள் வளர்ந்து என்ன செய்ச்சு? பெருகிற்று. அல்லேலூயா. 9:31 வாசிங்க. அங்க என்ன சொல்லு? சமாதானம் பெற்று பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. அல்லேலூயா. ஆமென். கலிலேயா, சமரியா நாடுகள் எங்கும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் என்ன செய்தது? பெருகின. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய பெருக்கத்தை சபையில என்ன செய்கிறவர்? தருகிறவர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆமென், ஊழியர்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எரேமியா 33:22 சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர்களையும் சபையில லேவியர்களையும் ஊழியர்களையும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமான இருக்கிறது போல எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஊழியர்களையும் நான் என்ன செய்வேன்? நம்முடைய சபையிலிருந்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள் அல்லேலூயா என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. விசேஷித்த கிருபை உள்ள தேவதாசர்கள் சபையில தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் எழும்பணும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஆவியானுடைய கிரியைகள் சபையில என்ன செய்யணும்? உண்டாகணும். ஆவியானுடைய அவருக்கு முதலிடத்தை சபை கொடுத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா.
அப்ப அவர் சொப்பனங்களை தரிசனங்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அப்படியே தேவ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் செய்ய வேண்டிய சித்தம், தேவ சபையில அவருடைய விருப்பம் என்ன, தேவ ராஜ்யத்தில் அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்பதை அவன் உள்ளத்துல கொடுப்பார். அல்லேலூயா. தரிசனமா, சொப்பனமா, வார்த்தைகள் மூலமா பேசுவார். அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆவியானவர் அங்க கிரியை செய்யும் போது சபையில ஜனங்கள், அதான் அப்போஸ்தலர் 13ல சபை உபவாசித்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சொன்னார், என்னுடைய ஊழியத்திற்கென்று எனக்கென்று அவர்களை பிரித்தெடு. அல்லேலூயா. ஆமென். the person பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, 2வது வசனம், உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காய் இவளை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியான் திருளம் பற்றினார். நான் அழைத்த ஊழியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது சபையிலே ஆவியானவர் நம்முடைய திட்டங்களை தருவார். அல்லேலூயா. அல்லனா அப்படியே இருப்பான், அவருக்கு என்ன செய்யணும் தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வரும்போது சொப்பனங்களை தரிசனங்களை காண்பான். அல்லேலூயா. அவன் செய்யக்கூடியது என்ன என்பதை காட்டி கொடுப்பார். அதுவே அவன் கண்ணு முன்ன அப்படி தெரியும். ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் அந்த தரிசனம் வந்துட்டு போகும். ஆமென். ஆனா அது பெரிய ஒரு காரியமா இருக்கும். ஆமென். பாருங்க, அந்த நம்ம பேசுகிற அந்நிய பாசை எல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கலாம். அல்லேலூயா. மேனே மேனே தைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெட்டர் தான், அதுக்கு வியாக்கியானம் எப்படி இருந்துச்சு, இதோட வேலை எல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரிய வியாக்கியானம். அல்லேலூயா. ஆமென். அதே போலதான் கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். நம்முடைய உள்ளத்துல அப்படி ஒரு பிளாஷா ஒரு காரியம் வந்துட்டு போகும். ஆமென். சில நேரம் அப்படி வரும், நீங்க கவனமா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிற வேளையில, ஆராதிக்கிற வேளையில வருகிற அந்த முக்கியமான காரியங்களை மனசுல வச்சுக்கணும். எப்படி யோசேப்பு அவன் சொல்லும் போது தகப்பன் மனதில் என்ன செய்தான், வைத்திருந்தான். மரியாள் இயேசுவை குறித்து சிமியோன் சொல்லும் போது அவ இருதயத்தில் அதை வைத்தாள். அதே போல இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிக் மாதிரி, இந்த கிளிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சில போடுவான். அதே மாதிரி ஆவியானவர் டரான்னு அப்படி செவிக்கிற வேளையில, ஆராதிக்கிற வேளையில நமக்கு தருவார். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதை ஏற்கனவே தந்ததுல பார்க்கணும். ஆமென். அதான் டைரியில அப்படி எழுதணும். இன்னைக்கு இந்த இதுல இப்படி ஒண்ணு தோன்றிச்சு, இப்படி வந்து, அதுக்காக கண்டதெல்லாம் எழுதக்கூடாது. அது கட்டாயம் தெரியும். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறது கட்டாயம் தெரியும். அதை அப்படியே எழுதி வச்சுக்கணும். ஆமென். அப்பப்ப அதை என்ன செய்யணும், எடுத்து வாசிக்கணும். டைரியில எழுதி வச்சிருக்கோம் இல்லைங்களா. எங்க பாஸ்டர் எங்களுக்கு டைரி எழுதுற பழக்கமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்லயோ எதுலையோ என்ன செய்யணும், ரைட் எழுதி பண்ணி வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி. ஆமென். பெருக பண்ணுவார். எதை பெருக பண்ணுவார்? ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார், ஊழியர்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதனால சபையிலிருந்து நிறைய பிள்ளைங்க ஒரு 10 ஒரு 12 15 பேர் போயிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இனி இந்த யூரோப் பக்கம் கொஞ்சம் போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பிரைஸ் லார்ட் அப்படி இப்படி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வருது. ஆமென். ஆமென். மீடியா இருக்கிறதுனால 1 2 அப்படி என்ன செய்யறது தென்படுது. ஆமென். அதுல சந்தோஷம். அவங்க போய் சும்மா இல்லாம ஒரு ஊழியத்தை செய்யறாங்க. ஆமென். அதுல பெரிய சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. அப்படி நாம ஆமென் கர்த்தர் போற இடங்களிலே தேவ பிள்ளைகளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. சரி, எல்லாமே நாம பார்த்தோம். இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பார். அந்த அதிகாரத்துல வருவோம். எபிரேயர் என்ன சொல்லி வர்றார் அவர் பாருங்க. நீங்க முக்கியமா கவனிச்சு, இதான் முக்கியம். என்ன அவர் சொல்லி 11வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. நீங்க என்ன இருக்கக்கூடாது, வாக்குத்தத்தம் என்னவோ பண்ணது உண்மைதான். ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், வாக்கு பண்ணிட்டார். இப்ப நீ என்னதான் இருக்கக்கூடாது, அசதியான், இக்னோரண்டா, என்ன இப்படித்தான் அப்படித்தான் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஒன்னாவது நீ அசதியாய் இராமல், 2வது வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலே என்னதான் என்ன 2வது என்ன வந்துடணும், ஒரு விசுவாசம். விசுவாசம் எப்படி பயிற்சி எடுக்கும்,
அறிக்கையிடும். விசுவாசம் வாயில என்ன செய்யும்? அறிக்கையிடும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார், நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் என்ன, வாய் ஊமையா இருந்தா விசுவாசம் கிரியை செய்யாது, விசுவாசம் வேலை செய்யாது. உங்களுக்கு புரியுதுங்களா? விசுவாசத்தில்னா வாயில என்ன செய்யும்? அறிக்கையிடும். அது எங்க எழுதியிருக்கு? ரோமர் 10:9 சொல்லுகிற வாயினால அறிக்கையிடும். நம்பிக்கை வாயில அப்படி அறிக்கையிடும். அல்லேலூயா. விசுவாசம். அப்போ ஆபிரகாம் அதை அவருக்கு ஒரு அடையாளப்படுத்த சொல்றாங்கதான் எஸ்ஐயா, உன்னை பெற்ற தகப்பனையும் தகப்பன ஆபிரகாமையும் தாயாய சாராளை நோக்கிப்பார் அப்படிங்கிறது வேதம். அல்லேலூயா. எங்க சொல்லிருக்கு? ஏசாயா 51:2 வசனம் வாசிங்க. 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் என்ன செய்யுங்க? நோக்கி பாருங்கள். நோக்கி பாருங்க என்ன செய்யணும்? அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அல்லேலூயா. அவன் ஒருவனாயிருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்ன செய்தேன்? பெருக பண்ணினேன். அல்லேலூயா. நான் அவனை காரணம் அவனை நோக்கிப்பார், அவருடைய விசுவாசத்தை நோக்கிப்பார், அவருடைய கேரக்டரான விசுவாசத்துல நீதிமானான. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், அசதியா இல்லாமல் வாக்கு தத்தத்தின் மேல ஒரு விசுவாசத்தை பார். அவர் சொன்ன வார்த்தை மேல என்னது? நீ விசுவாசி. நாமே விசுவாசி அப்படிங்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி கிரியை செய்யணும்னா பொறுமைனா, நீடிய பொறுமையினால். ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். நீடிய பொறுமை, நீடிய விசுவாசம். ஆமென். நம்மளை காற்றடிச்சு பறக்கிறது மாதிரி ஒரு வாரம் அப்படி இருந்தேன் அப்புறம் பறந்துடு இல்ல, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லணும். அப்படி பறக்கிறது போல இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? திரும்பியும் பேசணும். வாயால என்ன செய்யணும்? இல்ல, சத்துரு இப்படி இப்படி எல்லாம் வந்து சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா எனக்கு தான் ஜெயம். ஆமென். நான் தான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு விடுதலை உண்டு, நாம் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இப்படி நம்ம வாயால என்ன செய்யணும்? அறிக்கை. விசுவாசம் வாயில கிரியை செய்யும். அல்லேலூயா. அதை நம்பும். அதை அப்புறம் 3 கீழே சொல்றார், உங்கள் நம்பிக்கையிலே 12வது உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். நீங்க எப்படி காண்பிக்கணும்? ஜாக்கிரதையா. ஆமா, அசதியா இருக்க கூடாது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல? விசுவாசத்திலும் பொறுமையிலும் நம்பிக்கையிலும். அல்லேலூயா. விசுவாசம் அது நீடிய பொறுமையை உண்டாக்கும், அது நம்பிக்கையை உண்டாக்கும். அதாவது இருதயத்துல விசுவாசிக்கப்படும், அது வாயினாலே அறிக்கையிடப்படுகிறது, அது நம்பிக்கையின் தலைச்சீராவாய் மாறுகிறது. அல்லேலூயா. நம்பிக்கையின் தலைச்சீராவாய் மாறுகிறது. அந்த பொறுமை அப்படியே நம்பிக்கையின் தலைச்சீராய் மாறி அதை ஆசீர்வாதமாய் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறது. ஆமென். அவிசுவாசமா என்ன எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்குள்ளது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொன்னா உனக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும்? இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் இன்னைக்கு இப்படி இருந்தாலும் அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. நான் தான், என்னை ஆசீர்வதிப்பார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நிச்சயத்தை உண்டாக்குறதுக்கு தான் இங்க பவுல் சொல்லிட்டே இருக்கிறார். 2 மாறாத நல் விசேஷங்களினால், 2 மாறாத நல் விசேஷங்களினால் எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அல்லேலூயா. ஆணையிடு, அதாவது பொதுவா அவர் ஆணையிட மாட்டார். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தார்? ஆணையிட்டு கொடு. தன் பேரில் தானே என்ன செய்தாராம்? அவருக்கு மேற்பட்ட ஆளு கிடையாது. இப்போ ஊர்ல எல்லாம் ஆணையிடுவாங்கல்ல, என் தகப்பன் பேர்ல, என் அப்பா பேர்ல, அப்படி இப்படின்னு ஆணையிடுவான். நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காமே. நல்லதுயா. ஆனா கர்த்தர் தாமே தன் பேரில் ஆணையிட்டு 2 மாறாத நல் விசேஷங்களினாலே அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படி அதை நமக்கு செய்தார். அல்லேலூயா. ஒன்று இயேசு கிறிஸ்து,
இன்னொன்று பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. ஆமே. இதைத்தான் கலாத்தியர்ல பவுல் இந்த 2 மாறாத நல் விசேஷம் என்ன என்று பேசுகிறார். 1:13 இயேசு, கலாத்தியர் 3:13 இயேசு நமக்காக சாபமானார். அல்லேலூயா. இயேசு மரத்துல தூக்கப்பட்டவர் எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு சபிக்கப்பட்டு இருந்த நம்முடைய சாபத்தை அவர் தாமே ஏற்றுக்கொண்டு நம்மை சாபத்துக்கு நீக்கலாக்கினார். அல்லேலூயா. எல்லா கர்ஸ், நம்முடைய தலைமுறைக்கு வந்த எல்லா சாபம், நம்முடைய பிதாக்களுடைய சாபங்கள், அல்லேலூயா, அவங்க தேவனை அறியாம விக்கிரங்களை வழிபட்ட சாபங்கள், பல பாவங்க வழிகளில் போயிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், என்னதெல்லாமோ செஞ்சிருக்கலாம், அல்லது அநேகர் அவங்களை சபிச்சிருக்கலாம். அல்லேலூயா. அந்த சாபமெல்லாம் கேரி ஓவர் பண்ணி வந்தாலும் தேவன் நம்மை சாபத்துக்கு என்ன செய்தார்? நீக்கலாக்கினார். 2:14 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாகிய நமக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாச பெரும்படி. அதாவது எல்லா ஆசீர்வாதமும் புறஜாதிக்கு எப்படி வருதுன்னா, ஒன்னு இயேசு முதல்ல ஏதாவது மாற்றுகிறார், சாபத்தை மாற்றிட்டார். இப்ப ஆசீர்வாதம் வருவதற்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துடுறார். அல்லேலூயா. அவர் தான் வாய்க்கால் சொல்லுவாங்க பாருங்க, வாய்க்கால். எல்லாரும் சொல்லுங்க வாய்க்கால். ஆமா, அவர் தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அல்லது திறவுகோல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வந்து நம்மளே தங்கி நம்மளை அப்படியே பாருங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 நதி ஓடிச்சு. 1 தோன்றி 4 பிரிஞ்சு 4 தேசத்திலும் 4 வகையான ஆசீர்வாதம். பொன் விளையும், கோமேதகம், கற்கள், அமேன், எல்லாம் விளைகிற நல்ல நதி. அல்லேலூயா. இதுதாங்க பரிசுத்த ஆவியான தேவ நதி. அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து பாய்ந்து அவனை ஆசீர்வதிக்கும், மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கும். அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அல்லேலூயா. கரங்கோத்தி எல்லாம் சொல்லாமா? ஆமா. அப்போ இந்த இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒன்று மீட்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக இருக்கணும். மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்த வாக்கு தத்தத்தை பெற்று நிறைவேற்றக்கூடிய தேவ ஆவியானவர் வாய்க்காலாய், நதியாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட்டு ஆசீர்வாதமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் போதுமே, நீர் போதுமே ஆவியானவரே, நீர் வாருமே. தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் வாய்களை திறந்து செபிப்போம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பயனானது பயனிலமாகுமே. உங்க வனாந்திர வாழ்க்கையாமே வயல்வெளியாய் பாழானவைகள் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. Come on.
நிறைவான பலனும் நிறைவான ஆசீர்வாதமும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படியே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன் என்ற உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், ஆண்டவரே எங்களுக்கு உண்டான எல்லாம், ஆண்டவரே வேலை ஸ்தலங்கள், கையின் பிரயாசம், ஆண்டவரே சபை, எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் எல்லாவற்றிலும் பலுகி பெருக செய்கிற நல்ல தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவ்விதமாகவே பலுகி பெருகி ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றபடி நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதிக்கப்பா இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.